إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ரமதானுடைய மாதத்தின் முதலாவது ஜும்ஆவுடைய தினத்தில் நாங்கள் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த நடப்பு ரமதானை ஒரு பாக்கியம் நிறைந்த ரமதானாக ஆக்கி வைப்பானாக. இதே மாதிரியான இன்னும் பல ரமதான்களை சந்தித்து அல்லாஹுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ரமதானுடைய மாதம் என்று சொல்லும் பொழுது இன்னோரன்ன தலையங்கங்களில் இன்னோரன்ன விடயங்களை பற்றி பேசுவதற்குரிய ஒரு மாதம். குர்ஆனை பற்றி பேசலாம், தௌபாவை பற்றி பேசலாம், அன்னதானத்தை பற்றி பேசலாம், இராக்கால வணக்க வழிபாடுகளை பற்றி பேசலாம். இப்படியாக பல தலையங்கங்களில் சுவர்க்கத்தை கேட்டுக்கொள்ளுங்கள், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள், அருளை தேடி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படியாக ரமதானை பொறுத்தவரையில் ரமதானுடன் இணைத்து பேசுவதற்கு இன்னொரு தலையங்கங்கள் இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமதானை பற்றி சொல்லிவிட்டு ஷஹ்ர் ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ், ரமதானுடைய மாதத்தில தான் குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். குர்ஆன் தரப்பட்ட நோக்கம் ஹுதல் லின்னாஸ், உலகத்தில் படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுடைய நேர்வழிக்காக வேண்டியும் இறைவனால் அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்டது குர்ஆன். குர்ஆனில் என்ன இருக்கிறதோ அவைகள் நேர்வழி. நிச்சயமாக லா யஅதீஹில் பாத்தில், அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே பொய்யோ அல்லது பாத்திலான உண்மைக்கு முரணான எந்த ஒரு செய்தியும் அதுல சொல்லப்படவில்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னென்ன இடத்தில் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறானோ அந்த வார்த்தைகள்ல கூட மாற்றங்கள் வர முடியாது. அந்த வார்த்தைகளை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அர்த்தத்துடன் தான் சொல்லி இருப்பான். அதற்கும் அர்த்தம் இருக்கிறது, தஃசீர்கள் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமதானை பற்றியும் ரமதானுடன் இணைத்து குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமதானுடன் இணைத்து பேசுவது துஆவை பற்றி.
அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று குர்ஆனை பற்றியும் ரமலானை பற்றியும் இணைத்து பேசிவிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான், வ இதா ஸஅலக இபாதி, என்னுடைய அடியார்கள். இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும், நோம்பாளிகள் என்று பிரிக்கவும் இல்லை, முஸ்லீம்கள் என்று சொல்லவும் இல்லை, உலகத்தை பார்த்து சொல்லுகின்றார். அகிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களையும் பார்த்து வைதா ஸஅலக இபாதி, அது யூதர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தால் நான் எங்கு இருக்கிறேன், என்னை எப்படி அடைந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், வைதா ஸஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் விசாரித்தால் கேட்டால் நீங்க என்ன சொல்ல வேண்டும், ஃபஇன்னி கரீப், நான் கிட்ட இருக்கின்றேன், நான் மிச்சம் சமீபத்தில் இருக்கின்றேன், சத்தம் வச்சு அழைக்க வேண்டிய தேவை இல்லை, நான் உனக்கு உன்னை விட நெருக்கமாக இருக்கின்றேன், உன்னுடைய தலை உன்னுடைய மூளை உனக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதை விடவும் நான் நெருக்கமாக இருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்னி கரீபுன், நான் ரொம்ப கிட்ட இருக்கின்றேன், என்ன அழையுங்கள், என்னை கூப்பிடுங்கள், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்கு முன்னால் வந்து அடிபணிந்து நின்று என்னை வணங்கி வழிபடுங்கள், நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் தர காத்துக் கொண்டிருக்கின்றேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னை ஒருவர் அழைத்து அவருடைய கஷ்டத்தை, அவருடைய பிரச்சனையை, அவருடைய சிக்கலை, அவருக்கு இருக்கின்ற எதுவாக இருக்கட்டும் அதை என்னிடத்தில் அவர் சொன்னால் அதற்கு நிச்சயமாக நான் பதில் சொல்லுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்லுகின்றான் துஆவை பற்றி. ரமலானுடைய மாதத்துக்கும் துஆக்களுக்கும் இடையில் பெரிய நெருங்கின உறவு இருக்கிறது. ரமலானில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் எவ்வளவு பரிசுத்தமான துஆக்கள், எவ்வளவு பவரான துஆக்கள், எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான துஆக்கள் என்பதை இந்த ஆயத்து எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், தீர்வு ஒன்றே ஒன்று மட்டும்தான். பிரச்சனைகளுடைய வடிவங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஒருவருக்கு குடும்ப பிரச்சனை, ஒருவருக்கு மனைவியால் பிரச்சனை, ஒருவருக்கு குழந்தைகளால் பிரச்சனை, ஒருவருக்கு குழந்தைகள் இல்லை என்ற பிரச்சனை, ஒருவருக்கு திருமணம், அதாவது திருமண ஒப்பந்தங்கள் எதுவுமே சரி வருவதில்லை என்ற பிரச்சனை. இப்படியாக பிரச்சனைகள் வித்தியாசமானது. சிலருக்கு தொழில் வாய்ப்பு பிரச்சனை, கடன் தொல்லை முடிவதே இல்லை, கடன் தொல்லையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலருக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் நோயிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் விட ஒருவர் மாறி மாறி நோய் வந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பிரச்சனைகள் எம்மாத்திரமோ இருக்கலாம், ஆனால் தீர்வுகள் ஒன்றே ஒன்றுதான். அது தீர்வுகள் அல்ல, ஒரே ஒரு தீர்வு. அந்த தீர்வு தான் துஆ. அந்த தீர்வு தான் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது. அந்த தீர்வு தான் அல்லாஹ்வை முன்னோக்குவது. அந்த தீர்வு தான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் அவருடைய கதவை தட்டுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ, நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அழைத்தால் அவருக்கு பதில் சொல்ல யார் இருக்கிறார்? நிர்பந்தம், இக்கட்டான நிலைமை, கஷ்டமான கட்டம், யாரிடத்திலும் போய் கேட்க முடியாது. அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ, இக்கட்டான நெருக்கடியான கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை அழைத்தால் அவனுக்கு உதவி செய்ய, அவனுக்கு பதில் சொல்ல யார் இருக்கிறாரு? என்ன தவிர அல்லாஹ் சொல்லுகிறான், நான் பதில் சொல்லுவேன், அவனுக்கு நான் உதவி செய்வேன், அவனை நான் விட மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, புரிந்து கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் கேட்டவர்கள் யாரும் தோற்று போனது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் கேட்டவர்கள் யாரும் இழிவானது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் கேட்டவர்கள் யாருக்கும் கிடைக்காமல் இருக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ, மேலும் சொல்லுகிறான், வகால ரப்புக்கும், உங்களோட அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? வகால ரப்புக்கும், உங்களை தர்பியா செய்து கொண்டிருக்கக்கூடிய,
உங்களை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, உங்களுடைய காலையையும் உங்களுடைய மாலையையும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ரப்பு, உங்களுடைய ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அடியானே, உனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, உனக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது, எனக்கு தெரியும். அந்த சிக்கல்கள் உள்ளதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எனக்கு தெரியும். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், என்ன நீ கூப்பிட மாட்டியா? என்ன அலையே? அஸ்தஜீபுலக்கும், நான் உனக்கு பதில் சொல்லுகின்றேன். உன் பிரச்சனைக்கு தீர்வு நான் தருகின்றேன். உன் பிரச்சனையை நான் இல்லாமலாக்குகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு நிப்பாட்ட இல்ல, எங்களுக்கு சொல்லுகிறான், இப்படியெல்லாம் செய்திருக்கின்றேன், இப்படியெல்லாம் செய்திருக்கின்றேன். சூரத்துல் அன்பியா, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கிறது, நபிமார்களை பற்றி பேசக்கூடிய சூரா. நபிமார்களுடைய துஆக்கள், நபிமார்களுடைய பிரார்த்தனைகள், நபிமார்கள் எப்படி துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். உலகத்துக்கு ஒரு நல்லாட்சி வர வேண்டும், உலகத்தில் மக்கள் அனைவரும் சரிசமமாக வாழ வேண்டும், மக்களுக்கு அனைவருக்கும் ஒரே ரைட்ஸ் கிடைக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியில் பாகுபாடுகள், துவேஷம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கக்கூடாது, மனிதர்கள் மனிதர்களாக நடத்தாட்டப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மகுடத்தின் பெயரில் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். அந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு சவாலாக இருந்த, அவர்களுக்கு எதிரியாக இருந்த, அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்த, அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த ஃபிரௌனுக்கு எதிராக துஆ கேட்டார்கள். ஃபிரௌனுக்கு எதிராக துஆ கேட்டார்கள். இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களும் அப்படிப்பட்ட துஆக்களை கேட்பதற்கு மறக்கவில்லை. நாங்களும் துஆ கேட்டிருக்கின்றோம். கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட கை, எப்படிப்பட்ட துஆக்கள், எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள், எப்படிப்பட்ட இரா காலங்கள், எப்படிப்பட்ட பகல் காலங்கள் எங்களுக்கு கடந்தது. அந்த காலத்தில் எங்களுடைய துஆக்கள் எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய துஆக்கள் எப்படி இருந்தது என்பது தெரியும். கஷ்டத்தில் துஆ கேட்டோம், கஷ்டத்தில் அல்லாஹ் பக்கமாக கையேந்தினோம். 20 ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 நாள் ஆட்சி செய்ய கொடுக்கவில்லை. துஆவினுடைய பவர், துஆவினுடைய சக்தி, இதை மறந்து விடாதீர்கள், இதை அற்பமாக மதிக்காதீர்கள். நாங்கள் துஆ கேட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். நாங்கள் கையேந்தினோம், எங்களுடைய கையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நாங்கள் பிரார்த்தனை செய்தோம், எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொன்னான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க. வகால மூசா ரப்பி இன்னக ஆதைத ஃபிரௌன, யா அல்லாஹ், நீ ஃபிரௌனை இப்படி எல்லாம் வாழ வைத்திருக்கிறாய், அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறாய், அவனுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறாய், அவனுக்கு செல்வாக்கை கொடுத்திருக்கின்றாய், அவன் இப்படிப்பட்ட ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய செல்வ திமிரில அவன் எங்களை எல்லாம் மனித கோடிகளை எல்லாம் பிரித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ரப்பனா துமிஸ், யா அல்லாஹ், அவனுடைய முழு பணத்தையும் முழு செல்வத்தையும் அவனையும் அப்படி இல்லாமலாக்கி விடு அவனுக்கு என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடினமான ஒரு துஆ கேட்கிறார்கள். அந்த துஆவுக்கு பிறகு அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? ஹஜ்ரத் மூசாவை பார்த்து, قال قد اجيبت دعوتكما, மூசா ஹாரூன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? நீங்க 2 பேரும் கேட்ட துஆவை நாங்கள் கபூல் செய்து விட்டோம். அது நடக்கும். உங்களோட துஆவை நாங்க வீணாக்க இல்ல, உங்களோட துஆவை நாங்க துஆவை வீணாக்கி விடவில்லை. قد اجيبت دعوتكما, உங்க 2 பேருடைய துஆவுக்கு நாங்கள் ஆமீன் சொல்லிவிட்டோம், பதில் சொல்லிவிட்டோம், நீங்க கேட்டது நடக்கும் என்று சொல்லி அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அதுக்கு மேல சொல்லுகிறான், அதுக்கு பிறகு சொல்லுகிறான், வனூஹன் இத் நாதா மின் قبل ربه. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டிருக்கிறாங்க. சூரத்து நூஹ், சூரத்து நூஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், அல்லாஹ்விடத்துல கையேந்தினார்கள், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நபிமார்களுடைய துஆக்கள் ஆச்சரியமான துஆக்கள், வித்தியாசமான துஆக்கள், படிப்பினைக்குரிய துஆக்கள்,
நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துஆவுக்கு நாங்கள் பதில் சொன்னோம், அவருடைய துஆவையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவருடைய கஷ்டத்தையும் நாங்கள் போக்கினோம். ஃபனஜ்ஜைனாஹு மினல் கர்பில் அதீம், அந்த பிரம்மாண்டமான அவரையும் அவருடைய கூட்டத்தாரையும் அந்த பயங்கரமான நெருக்கடியில இருந்து பாதுகாத்தோம். நாலாபுறத்திலும் தண்ணி, வானம் தண்ணியை கட்டிக் கொண்டிருக்கிறது, பூமி தண்ணியை கட்டிக் கொண்டிருக்கிறது, வானத்திலிருந்து தண்ணி கொட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் நூஹையும் நூஹுடைய குடும்பத்தையும் நாங்கள் பாதுகாத்தோம், அவருடைய துஆவுக்கு நாங்கள் ஆமீன் சொன்னோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றார். அதே போல ஜின்னூரை, அதாவது வதன்னூனி இذ ذهب مغاضبا, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, துஆ என்பதை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்த இந்த ஓமானங்களை எல்லாம் சொல்லுகின்றான், இந்த வரலாறை எல்லாம் சொல்லுகின்றான். நூஹ் நபி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீன் சிறை பிடித்து விட்டது. எங்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய வரலாறு, உலமாக்களை அணுகி இந்த வரலாறை படியுங்கள். வதன்னூனி இذ ذهب مغاضبا فظن, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடையவர், அவரு ஊரை விட்டு வெளியே போனாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரை சிறைப்பிடித்து விட்டான். மீனுடைய வயிற்றுக்குள்ள வாழுகிறாரு. அதுவும் எத்தனையோ இருள், மீனுடைய வயிறு ஒரு இருள், கடல் இன்னும் ஒரு இருள், இரவனுடைய இருள், இப்படிப்பட்ட பல இருள்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். வனாதா ஃபில் ظுலுமாத், இருளுக்கு மேல் இருள், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வெளியே வருவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒன்று மீன் விழுங்கி இருக்கிறது, ஆள்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இரவு நேரமாக இருக்கிறது, இருட்டுக்கு மேலே இருட்டு, வெளிச்சம் என்பது அங்கே கிடையாது. அந்த இடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் அவருக்கும் பதில் சொன்னோம், நாங்கள் அவருக்கும் ஆமீன் சொன்னோம், நாங்கள் அவருக்கும் உதவி செய்தோம், நாங்கள் அவரையும் பாதுகாத்தோம். அல்லாஹ் சொல்லுகிறான், கஷ்டங்கள் எப்படியும் இருக்கலாம், நிலைமைகள் எப்படியும் இருக்கலாம், இருட்டுக்கு மேல இருட்டாக இருக்கலாம், ஆனால் நான் வெளிச்சத்தோடு இருக்கின்றேன், நான் உனக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய நிலைமையை வைத்து நீ துஆ கேட்காதே, என்னுடைய நிலைமையை வைத்து நீ துஆ கேளு. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். உலமாக்களை அணுகி எப்படிப்பட்ட நோய், அந்த நோயினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அந்த நோயினால் குடும்பம் ஊர் எப்படி அவர்களை புறக்கணித்தது, அவர்களை விட்டு விட்டார்கள், குழந்தைகள் கூட விட்டு விட்டார்கள், இவருக்கு பின்னால போக முடியாது. இன்றும் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் செய்கிறார்கள். விடப்பட்டவர்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வைத்தியர் எழுதியிருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் கண்ட ஒன்றை, கழுத்தில் போடப்பட்டிருந்த மாலை என்று சொல்லி. ஒரு நோயாளி வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். குழந்தைகளும் மனைவியுமாக கொண்டு வந்து நோயாளியை வைத்தியசாலையில் சேர்த்துவிட்டு டாக்டருக்கும் நிர்வாகத்துக்கும் தெரியாமல் கழுத்தில் ஒரு மாலை போட்டு விட்டு போனார்கள். இதற்கு பின்னால் எங்களால் பார்த்துக் கொள்ள முடியாது, இவர்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஏற்படுத்தினான். அவனுடைய குடும்பம் விட்டு போய்விட்டது, மனைவியை தவிர. மனைவி மட்டும் இருந்தாள். அப்படிப்பட்ட அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க. வஅய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி யதுர் வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். இரக்கமுடையவனே, கருணையுடையவனே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அது உனக்கு தெரியும் தானே என்றுதான் சொன்னார்கள். நோயை குணமாக்குன்னு கூட கேட்கல. ஏன் தெரியுமா காரணம்? நான் எவ்வளவோ நாட்கள் கேட்காம சுகமாக வாழ்ந்திருக்கின்றேன், ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கின்றேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றேன். எனக்கு நோய் வந்த காலம் கொஞ்ச காலம். நோய் இல்லாமல் சுகமாக வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல், அதை பற்றி ஞாபகப்படுத்திக் கொள்ளாமல், அதை நினைவு கூறாமல் வாழ்ந்துவிட்டு கொஞ்சம் நோய் வந்ததுக்கு பிறகு எப்படி கையேந்தி என்னுடைய நோயை குணமாக்குறது என்று கேட்கிறதுக்கு அவர்கள் வெட்கப்பட்டார்கள், கூச்சப்பட்டார்கள். அதனாலதான் சொன்னார்கள், ரப்பி இன்னி மஸ்ஸனி யதுர், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நோய் தொட்டு இருக்கிறது யா அல்லாஹ், வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், உனக்கு நீயோ மிகா கருணையுடையவன், மகா இரக்கமுடையவன் என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துஆவுக்கு நாங்கள் ஆமீன் சொல்வோம். நோயில படுத்திருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், நோய் எதுவாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், தீராத நோயாக இருக்கட்டும், எந்த நோயாக இருக்கட்டுமே அல்லாஹ் சொல்லுகிறான், நோய்க்கு சொந்தக்காரன் நான், நோயை தந்தவன் நான். வைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் நீதானே என்னுடைய நோயை குணமாக்குகிறாய் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை துதிக்கிறார்கள். அதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஏற்பட்ட நோய் எப்படிப்பட்ட நோயாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, நோய்க்கு பரிகாரம், நோய்க்கு ஷிஃபாவை கொடுப்பவன் நான். எனவே நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாங்கள் யூனுஸ் அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நோயை குணமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக சொல்லுகிறான், இதெல்லாம் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்கள். அடுத்ததாக சொல்லுகிறான், குழந்தை பாக்கியமற்றவராக ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டா புள்ளையொன்றை எடுத்து வளர்ப்போம் என்ற ஆசை வந்துவிடும். அப்படிப்பட்ட ஆசையும் இருந்தது ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆசையையும் பூர்த்தி செய்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வளர்த்தெடுத்தார்கள். ஆனா பேரு மாத்த இல்ல, தத்தெடுக்க இல்ல. அந்த பிள்ளை எப்படி பார்த்தாங்க என்றால், அது மஹரம் இல்லாத ஒரு பிள்ளை. குழந்தை பெருத்ததுக்கு பிறகு அந்த சட்டங்கள் அனைத்தையும் கடைபிடித்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க இல்லை. காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு நிதாஅன் خفيا. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்லிக்கொண்டே போகிறது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் எப்படி சொன்னார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு விடயத்தை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். துஆ கேட்கும் பொழுது புத்தியை பாதிக்க வேண்டாம். எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டாம். சாத்தியமா என்ற சந்தேகம் வேண்டாம். முடியுமா என்ற எண்ணம் வேண்டாம். அனைத்துக்கும் அப்பால் போய் உங்களோட புத்தியை மடக்கி வைத்துவிட்டு, சிந்தனைகளை அடக்கி வைத்துவிட்டு, உங்களுடைய எண்ணங்களை புதைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதைத்தான் சொல்லி தந்தார்கள். என்ன சொல்றாங்க? வஹனல் அவ்வு, யா அல்லாஹ் நான் வயசாளி ஆகிட்டேன், யா அல்லாஹ் என் எலும்புகள் எல்லாம் தரித்து விட்டது, உக்கி போய் விட்டது, என்னுடைய நரை வெளியாகிவிட்டது, நான் நரைத்து போய்விட்டேன், நான் ஒரு முதியவனாக மாறிவிட்டேன், எனக்கு இதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லை என்று உலகம் சொல்லிவிட்டது. உலகமே சேர்ந்து என்னுடைய மனைவிக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, என்னுடைய மனைவி ஒரு மலடி என்று சொல்லி. கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம்.
நாங்க 10 டாக்டர்கிட்ட போனோம். 10 பேர் சொன்னாங்க உங்களோட மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அவட கரு இல்ல, அவட கற்பு இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஏதாவது சொல்லிவிட்டால் எங்களுடைய துஆக்கள் எப்படி இருக்கும்? எங்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கும்? நான் வயசாளியாகிவிட்டேன், எனக்கு இப்ப குளிப்பு கடமையாகவே இல்லை, அதுக்கு பிறகு துஆ கேட்கலாமா? அதுக்கு பிறகு பிரார்த்தனை செய்யலாமா? அன்பு சகோதர நண்பர்களே, எனக்குமாக சேர்த்து சொல்லுகின்றேன், எங்களுடைய நிலையில இருந்து துஆ கேட்காமல் யாரிடத்தில் கேட்கின்றோமோ அவனுடைய இடத்திலிருந்து துஆ கேட்போம். என்ன கேட்டார்கள்? சொன்னார்கள், வலம் அக்கும் பிதுஆஇ ரப்பி ஷகியா. இப்படியெல்லாம் இருந்தாலும் முடி பழுத்து விட்டு நிறைத்து விட்டது, முள்ளு தெரித்து உக்கி போய்விட்டது, மனைவி மலடியாகிவிட்டால் அதெல்லாம் உண்மைதான், அது எந்த பொய்யும் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டும் நான் நிராசையாகவில்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டும் நான் நிராசையாகவில்லை. எனக்கு கேட்கலாம் தானே, அல்லாஹ் அப்படித்தானே கேட்க சொல்லி இருக்கின்றான், அல்லாஹ் அப்படித்தானே கேட்கும்படியாக பணித்திருக்கின்றான். என்னை கூப்பிடு, நான் உனக்கு பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லித்தானே இருக்கின்றான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டார்கள் துஆ, அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள். எதுக்கு புள்ள வேணும்? புள்ள எதுக்கு வேணும்? இதையும் கருத்தில் கொள்ளுங்கோ. நாங்க எல்லாரும் புள்ள கேட்கிறோம், எதுக்கு தெரியுமா? எதுக்கு புள்ள? இதையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆவிலே சேர்த்துக் கொண்டார்கள். அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய குழந்தைகளை அப்படிப்பட்ட குழந்தைகளாக்கி வைப்பானாக. கேட்ட துஆ புள்ள எனக்கு வேணும். ஊர் மக்கள் குறை சொல்றாங்க, சந்ததி அற்றவன் என்று சொல்ல போறாங்க, அதுக்கு துஆ கேட்க இல்ல. எந்த சொத்துக்கும், எந்த உடைமைகளுக்கும், எந்த பொருளுக்கும், எந்த தலைமைத்துவத்துக்கும், எந்த செல்வாக்குக்கும் ஒரு வாரிசு வேணும் என்று கேட்கவும் இல்லை. அப்படி துஆ கேட்கல. அன்பான பெற்றோர்களே, அந்த நோக்கத்தில் புள்ள வளர்க்க வானம், அந்த நோக்கத்தில் புள்ள வளர்க்க வானம். நீங்க அல்லாஹ்கிட்ட கேளுங்க துஆ, யா அல்லாஹ் என்ற பிள்ளைகளின் பக்கமாக என்ன தேவை காண வைத்து விடாதே. நான் புள்ள வளர்த்தது உனக்காக வேண்டி, நான் பிள்ளைகளை பாதுகாத்தது உனக்காக வேண்டி, நான் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை, தீன, இஸ்லாத்தை, உலகத்தை சொல்லிக் கொடுத்தது உனக்காக வேண்டி. இந்த பிள்ளைகளின் பக்கமாக இந்த கையை நீட்ட வைத்து விடாதே. பிள்ளைட காசில ஹஜ்ஜுக்கு போக வேண்டாம், பிள்ளைகளுடைய காசில் உம்ராவுக்கு போக நியத்து வைக்க வேண்டாம். அது கிடைத்தா பாக்கியம், உங்களுக்கல்ல பாக்கியம், பிள்ளைகளுக்கு பாக்கியம். நீங்க சொல்லுங்க, நான் புள்ள வளர்த்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நான் புள்ள வளர்த்த ஒன்றே ஒன்றுக்கு தனதுக்கு தெரியுமா? ஏண்ட தீனுக்கு ஏண்ட புள்ள வாரிசாக வர வேண்டும். யரிசுனி வயரிசு மின் ஆலி யாக்கூப் வஜஅல்ஹு ரப்பி ரதியா. பிள்ளைகளுக்கு துஆ கேட்கும் பொழுது அப்படித்தான் துஆ கேட்க வேண்டும். எங்கட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? எங்கட பிள்ளைகள் என்ற தொழுகையினுடைய முன் சப்புக்கு வாரிசாக வர வேண்டும். வாப்ப முன் சப்புல தான் தொழுதாரே, வாப்ப முன் சப்பை முடித்து விட்டு மன்னரைக்கு போனது அடுத்த தொழுகையிலேயே அந்த முன் வரிசைக்கு மகன் வாரிசாக மாறிவிட்டார். அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு முன்னுதாரணமாக முன்னோடியாக இருந்த வாப்பா இறையடி சேர்ந்து விட்டார், மன்னரைக்கு போய்விட்டார், கபரை சொந்த வீடாக மாற்றிக்கொண்டு விட்டார். ஆனால் அடுத்த நாள் பார்த்தால் அவருடைய மகன் வாப்பட இடத்தை ஃபில் பண்ணி இருக்கிறாரு. அதே பள்ளி வாசல்ல அதே இடத்துல வாப்பக்கு பகரமாக வாப்பட முசல்லாவுக்கு வாரிசாக மாறிவிட்டார். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நாங்க யோசிக்க வேண்டும், எங்களோட பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்களா என்று சொல்லி. வாப்பட தான தர்மம், வாப்பட கொடை, வாப்பட தாராளத்தனம், வாப்பாவினுடைய அர்ப்பணிப்பு, இப்படிப்பட்ட குழந்தைகள் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்களா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புள்ள கேட்டது சும்மா ஊருக்கு புள்ள வேண்டும் என்று சொல்றதுக்கு அல்ல, என்ற தீனுக்கு வாரிஸ், என்ற தீனுக்கு வாரிஸ் ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் சொல்லுகிறான். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துஆவுக்கு நாங்கள் பதில் சொன்னோம், ஆமீன் சொன்னோம், அவருக்கு நாங்கள் ஒரு குழந்தையை கொடுத்தோம். அது மட்டுமல்ல, நீங்க யோசிக்கலாம், மலடி எப்படி புள்ள மலடிக்கு எப்படி புள்ள கிடைக்கும் என்று. அல்லாஹ் சொல்லுகிறான், வஅஸ்லஹ்னா லஹு ஸௌஜஹ்,
அவருடைய மனைவியையும் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குரிய ஒரு பெண்ணாக நாங்கள் உருவாக்கிவிட்டோம், சீரமைத்து விட்டோம். அவர்களுக்கு நாங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோம். அவருடைய மனைவியை நாங்கள் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நிலைக்கு ஆக்கிவிட்டோம். சுப்ஹானல்லாஹ். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா. இது நபிமார்களுக்கு மட்டுமல்ல, இது நபிமார்களுக்கு மட்டுமல்ல. நபிமார்கள் கேட்ட துஆ என்பதின் காரணமாக நான் அவர்களுக்கு மட்டும் ஆமீன் சொல்ல இல்லை. இது நபிமார்களும் இந்த உம்மத்தில் ஒருவர், நபிமார்களும் உலகத்தில் பிறந்த மனிதர்களில் ஒருவர். அவர்கள் கேட்ட துஆவுக்கு ஆமீன் சொன்னது போன்று, அவர்களுக்கு நான் பதில் சொன்னது போன்று உங்களுக்கும் நான் பதில் சொல்ல இருக்கின்றேன். எனவே என்னிடத்தில் கேளுங்கள், நான் தர காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துஆவை பற்றி மிகவும் அழகாக குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய நண்பர்களே, இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன். துஆ கேட்கும் பொழுது தயவு செஞ்சு புத்தியை யாரும் பாதிக்க வேண்டாம். வாயை திறந்து கேளுங்கோ, உள்ளத்துல பண்றத்தை கேளுங்கோ, மனம் நிறைய கேளுங்கோ, இரவுல கேளுங்கோ, தஹஜ்ஜத்துல கேளுங்கோ, தனிய கேளுங்கோ, அஸானுக்கு இகாமத்துக்கு இடையில கேளுங்கோ, இஃப்தாருடைய நேரத்துல கேளுங்கோ. இஃப்தாருடைய நேரத்துல குடும்பத்தை வச்சுக்கொண்டு, பிள்ளைகளை வச்சுக்கொண்டு, மனைவியை வச்சுக்கொண்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்கோ. அந்த வீடுகளுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. பிள்ளைகளுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க தெரிந்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள். அரபு தேவையில்லை, தெரிந்த மொழியில, தெரிந்த பாஷையில குழந்தைகளை வச்சுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் பொழுது குழந்தைகளும் துஆவை படித்துக் கொள்வார்கள், குழந்தைகளும் துஆவை கற்றுக்கொள்வார்கள், குழந்தைகளும் துஆவுக்கு ஆமீன் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய மன்னரைகளை அல்லாஹ் சுனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பானாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவுக்கு துஆ கேட்டார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த ஊருக்கு, நீங்க ஊருக்கு துஆ கேளுங்க, இந்த ஊருக்கு துஆ கேளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு துஆ கேட்டார்கள். சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு துஆ கேட்டார்கள். நாங்க பிறந்து வளர்ந்த இந்த நாட்டுக்கு, இந்த ஊருக்கு துஆ கேட்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. துஆக்கு ஆச்சரியமான துஆ. ஒரு கட்டத்தில் சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி பிவாதின் கைர ஸி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லாத, தண்ணியும் இல்லாத ஒரு பாலைவனத்துல, ஒரு பள்ளத்தாக்குல, ஒரு இடத்துல என் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ். ஆரம்பத்துல சொல்றாங்க தண்ணி இல்ல, மரம் இல்ல, செடி இல்ல, கொடி இல்ல, ஒரு பள்ளத்தாக்கு, அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்துல விட்டு விட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ். ஆனாலும் இந்த குடும்பத்துக்கு பல வர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக துஆ கேட்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்லித்தராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? பழம் வேணுமா? மரம் தேவையில்ல, பழத்துக்குரிய ரப்பு மேல் இருக்கிறான், அவன் பழம் தருவான். அன்பாக சொல்லுகின்றேன் மேலானவர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்விடத்துல கையேந்துங்கோ, தனிய கேளுங்கோ, அழுது கேளுங்கோ, கண்ணீர் கொட்டி கொட்டி கேளுங்கோ. எப்படி கேட்கணும்டா? புத்திய மடக்கி வச்சுட்டு கேளுங்கோ, உம்மத்துக்கு கேளுங்கோ, நாட்டுக்கு கேளுங்கோ, எங்களுக்கு கேட்போம். அல்லாஹ்வுடைய துஆ நிச்சயமாக பதில் சொல்லும். நாங்க படித்திருக்கின்றோம். 3 பேர் குகைக்குள்ள போனாங்க. குகையினுடைய கதவு மூடப்பட்டு விட்டது. வெளியே போறதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. 3 பேருக்கும் உதவி கிடைத்தது துஆவை கொண்டுதானே, துஆவை கொண்டுதானே. எப்படி துஆ கேட்டார்கள்? எப்படிப்பட்ட துஆ? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கண்ணியமான உலமாக்களே, இதை பற்றி உம்மத்துக்கு சொல்லுவோம். துஆ இப்படிப்பட்டது.
நான் 5 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். துஆவுக்கு முன்னால செய்ய வேண்டிய 5 விடயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முதல் விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. நம்மை சூழ இருக்கக்கூடிய அனைத்தும் ஹலாலாக இருக்க வேண்டும். மல்பஸுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், மஅக்கலுஹு ஹராம். சாப்பாடும் ஹராம், இருப்பிடமும் ஹராம், உடுத்திருக்கிற உடுப்பும் ஹராம். இதெல்லாத்தையும் உடுத்துக்கொண்டு இதெல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு வாகனிக்கக்கூடிய வாகனமும் ஹராம். எல்லாத்தையும் ஹராத்திலேயே வச்சுக்கொண்டு அல்லாஹ்விடத்துல கையேந்தி யா ரப் யா ரப் யா ரப் என்று சொல்லி எவ்வளவு தான் கெஞ்சினாலும் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி அப்பா அவனுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான்? எப்படி அல்லாஹ் ஆமீன் சொல்லுவான்? எப்படி அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக் கொள்வான்? துஆவுக்குரிய முதலாவது நிபந்தனை உடைமைகள் ஹலாலாக வேண்டும். தொழில் ஹலால், இருப்பிடம் ஹலால், அனந்தர சொத்துல துரோகம் நடக்க இல்லை. என்ற வாப்ப மௌத்தானதுக்கு பிறகு அனந்தர சொத்து சரியாக பிரிக்கப்பட்டது. நசீபம் மஃப்ரூதா, நசீபம் மஃப்ரூதா. உலமாக்களுக்கு தெரியும், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. 6:23க்கு மக்ரிப், 7:22க்கு இஷா, 5:06க்கு சுபஹி என்று சொல்லி எப்படி நேரம் குறிப்பிடப்பட்டு மணித்தியாலம் அல்ல செகண்டுடன் சேர்த்து நிமிடத்துடன் சேர்த்து தொழுகையினுடைய நேரத்தை நாங்கள் சொல்லுகிறோமோ, இதே போல ஒருவர் மௌத்தானதுக்கு பிறகு அவருடைய சொத்து சதக்கணக்கில் பிரிக்கப்பட வேண்டும். சதக்கணக்கில் பிரிக்கப்பட வேண்டும். ஒருத்தர் மௌத்தாகிட்டாரா, அவருடைய சொத்து எப்படி பிரிக்கணும்? அது நிர்வாகத்துக்கு பொறுப்பில்ல, அது உலமா சபைக்கு பொறுப்பில்ல. அது குர்ஆன் சொல்லி தந்து விட்டது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. கணவன் மௌத்தானா மனைவிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? மனைவி வாழ இல்ல, மனைவி வாழ இல்ல. மிக இறக்கமாக சொல்லுகின்றேன், இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கோ. பள்ளியில நிக்காக நடந்துச்சு, இன்னும் மாப்பிள்ள போய் பொண்ட முடிய பிடிக்க இல்ல, அவ இன்னும் துவா கேட்க இல்ல, ஒன்றும் வாழவும் இல்ல. ரெஜிஸ்டர் நடந்தது இப்பதான், ஆனா இன்னும் கச்சேரியில போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்யவும் இல்ல. பள்ளியில நிக்காக நடந்துச்சு, 2 சாட்சிக்கு முன்னால ஒரு வலிக்காரால் வந்து எந்த மகளை உங்களுக்கு நிக்காக செய்து தந்து விட்டேன் என்று சொல்லிட்டாரு. எல்லாம் நடந்து முடிஞ்சு பள்ளிக்கு வெளியே போகக்குள்ள கால் சறுக்குண்டு மாப்பிள்ள கீழே விழுந்து மாப்பிள்ள அதே இடத்துல மௌத்தானா. சட்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சட்டம் என்ன தெரியுமா? அந்த பெண் 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கணும். மாப்பிள்ளைய காணாம இத்தா, மாப்பிள்ளையோட வாழாம இத்தா. இதுதான் ஈஜாபு கபூல். கபில்து நிக்காஹா. இதுதான் 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கணும். அது மட்டுமல்ல, குறிப்பிட்டப்பட்ட எழுதப்பட்ட மகர் தொகை கொடுக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எழுதப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட மகர் தொகை அது 30 லட்சமாக இருக்கவும் வேண்டும், 30 கோடியாக இருக்கவும் வேண்டும். அது அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகு, அது கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய சொத்துல அந்த பெண்ணுக்கு 25% சொந்தம். 2.5% அல்ல, 25%. என்ற கேள்வி என்ன தெரியுமா? இதை கொடுப்போமா? இதை கொடுப்பாங்களா? ஏன் மருமகள்கிட்ட போய் அந்த மாமா கொடுத்துட்டு வருவாரா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், அதை கொடுக்கணுமா என்ற கேள்வி என்னிடத்தில் உங்களிடத்தில் உள்ளத்தில் வருமெண்டா, நீங்க குர்ஆனை ஓதி தராவீஹ் தொழுகிறதுக்கு நானும் நீங்களும் லாய்க்கு இல்லாமாக்கள். அந்த குர்ஆன் ஓதேலாது. இது குர்ஆன் சட்டம். நீங்க ஹராம் ஹலால் என்றா வட்டி வாங்குறத மட்டும் பார்க்க வேணும். அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு எப்படி கொடுக்கப்பட வேண்டும், சகோதரிக்கு எப்படி கொடுக்கப்பட வேண்டும், மனைவிக்கு எப்படி கொடுக்கப்பட வேண்டும், இது குர்ஆனுடைய கட்டளை. இது ஃபிக்ஹுடைய மஸலா இல்ல, இதுல கருத்து வேறுபாடு உள்ள மஸலா இல்ல. இது குர்ஆன் நேரடியாக சொல்லக்கூடிய மஸலா.
உலமாக்கள் அணுகுங்கோ, உலமாக்களை நெருங்குங்கோ, இதை படிங்கோ. உலமாக்களுக்கும் சொல்லுகிறேன், சமூகத்துக்கு நீங்க மதரசாக்கள்லையும் 4 பவுண்டரி உள்ளுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய அந்த மதரசாவுடைய கல்விய, அந்த மதரசாவுடைய அறிவை சமூகம் ஏற்படுத்துங்கோ. பள்ளிவாசல்கள் மதரசாக்களாக மாறட்டும். பொதுமக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கோ. ஒரு மையத்து வீட்டில பேசப்பட வேண்டிய தலையங்கம், ஒத்தர் மௌத்தானா அவருடைய அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த அறிவு எந்த அளவுக்கு சமூகத்தில் இருக்குன்னு தெரியாது. எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுவது தெரியுமா? இப்படி ஒரு விளக்கம் சொன்னால் புரிஞ்சு கொள்வீர்கள். உங்களோட வாப்பா அல்லது எந்த வாப்பா நேற்று ராவு போனார் கடைக்கு, ஒரு பெனடோல் கார்டு வாங்கி கொண்டு வந்தாரு. வாப்ப கொண்டுமே சொந்தம் இல்ல, வாப்ப கூடு இல்ல, வாப்பக்கு வாகனம் இல்ல, வாப்பக்கு கையில காசு இல்ல. ஆனா வாப்பட கையில் இருந்த காசால பெனடோல் கார்டு ஒன்று தான் வாங்கி கொண்டு வந்தாரு. வந்து 2 பெனடோலை குடிச்சிட்டாரு. இன்னும் அதுல 10 பெனடோல் பேலன்ஸ் இருக்குண்டா, அந்த 10 பெனடோலும் அனந்தர சொத்து. மிம்மா கல்ல அவ் கஸுர நஸீபம் மஃரூதா. ஜனாஸா ஒன்று விட்டுட்டு போன சொத்து அது பெரிய சொத்தாக இருக்கலாம், அது கல்ல அது சின்ன சொத்தாக இருக்கலாம், அது ஒரு பெனடோல் கார்டாக இருக்கட்டுமே, அதுலயும் அனந்தர சொத்து சட்டம் இருக்கிறது. அதை எடுத்து உங்களுக்கு முழுங்கேலாது, அதை எடுத்து உங்களை சேப்பில போட்டுக்கொள்ள இயலாது. இது ஏண்ட வாப்ப பாவிச்சது என்று சொல்லி மெமரிக்கு கேளாது. அதுவும் அனந்தர சொத்து என்பதை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. எனவே ஹராத்தை தின்று கொண்டு துஆ, அது காபத்துல்லாஹ்ல போய்த்து கேட்டாலும் சொல்லப்படக்கூடிய பதில் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. இரண்டாவது துஆ கேட்டு விட்டு அவசரப்படவானம், துஆ கேளுங்கோ, கேட்டுக்கொண்டே இருங்கோ. அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான், நேரத்துக்கு தருவான், சந்தர்ப்பத்துக்கு தருவான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்கோ. கண்ணியமான உலமாக்களத்தில் வேண்டிக் கொள்கிறேன், இந்த தலையங்கத்தை பூர்த்தி செய்யுங்கோ. நான் ஆரம்பித்து விட்டேன், நீங்க இதை பூர்த்தி செய்யுங்கோ. துஆ என்றால் என்ன, துஆவுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், துஆ கேட்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், துஆவுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், இதற்கெல்லாம் அழகான உதாரணம், அழகான வழிகாட்டல் குர்ஆன்ல இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவுடைய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வானாக. ஆரோக்கியமான ஆவியத்தான வாழ்க்கையை தந்தருவானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய உடைமைகள் அனைத்தையும் ஹலால் ஆக்கிடுவாயாக. தெரியாதனத்தின் காரணமாக யா அல்லாஹ் நாங்கள் எத்தனையோ தவறுகளை செய்திருப்போம் யா அல்லாஹ், செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் யா அல்லாஹ், நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம் யா அல்லாஹ். அவைகளை ஹலாலாக்கிடுவாக, அவைகளை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். குறை உள்ளவர்கள் யா அல்லாஹ், குறை ஏற்றுக்கொண்ட குற்றவாளிகள் யா அல்லாஹ், சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை யா அல்லாஹ். இடத்துல கையேந்திருக்கிறோம், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. உண்மையான முஸ்லீமாக வாழ வைப்பாயாக, உண்மையான முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக. குழந்தைகளை கொண்டு கண்குளிர்ச்சி நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, மன்னரைகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தை நசீபாக்குவாயாக. குழந்தைகளை கண்குளிர்ச்சி நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊர் யா அல்லாஹ், சாலிஹான மக்கள் வாழக்கூடிய ஊர் யா அல்லாஹ், வரலாறு படைத்த ஊர் யா அல்லாஹ். இங்க பெரும் மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எல்லா வகையான தரீக்கத்துரிய மக்களும் இருந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எல்லா வகையான ஜமாத்துரிய மக்களும் இருந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அனைவருடைய வாழ்க்கையிலையும் பரக்கத்து செய்வாயாக. அனைவருக்கு முன்மாதிரியான ஊராக இந்த ஊரை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக, மதரசாக்களை பொருந்திக் கொள்வாயாக, அநாத இல்லங்களை பொருந்திக் கொள்வாயாக, ஆதரவற்றோடு இல்லங்களை பொருந்திக் கொள்வாயாக, பெண்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஊருக்கு எல்லா வகையான பாக்கியங்களையும் நசீபாக்குவாயாக, கைர்களையும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், மீண்டும் ஒரு முறை கேட்டுக் கொள்கிறோம் யா அல்லாஹ். ரமதானுடைய மாதத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ், வெள்ளிக்கிழமையிலே கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நோம்பாளியாக கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய உடைமைகளை ஹலாலாக்கிடுவாயாக. குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சி நசீபாக்குவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.